பரவாயில்ல, என்னை வந்து எல்லாரும் பாடுறதுக்கு கூப்பிடுவாங்க, இந்த படைப்பை வந்து பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வு ப்ரமோஷனல் நிகழ்வு அதெல்லாம் இல்லை. எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்கள் விஜயன் அண்ணா வந்தது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாசிச்சிருக்கார் கச்சேரியில். அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா வந்து செல்லம்மா அவரை கூப்பிடுது ராதா பையா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அவ்வளோ ஒரு ஒரு அந்யோன்யம். அவரோட பக்கத்தில் உட்கார்றதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு தகுதி வேணும். இது வந்து சத்தியமான வார்த்தை, மாலை போட்டு பொய் சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய சீனியர் கலைஞர் அவர் வந்து இன்னைக்கு என்னை வந்து வாழ்த்துறாரு அப்படின்னா, 1 கோடி இல்லை, அவர் சொன்னால் நான் 1 வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி அர்த்தம்ன்ற மாதிரி எங்கள் விஜயன் நான் சொன்னால். ஏன்னா அவங்களாம் அது மாதிரியான ஒரு மியூசிஷியன்ஸ், ஒரு கல்மிஷமே இல்லாத மியூசிஷியன்ஸ், ஒரு ஈகோ இல்லாத மியூசிஷியன்ஸ். அவர் ஒர்க் பண்ணாத மியூசிக் டைரக்டர் கிடையாது. அவங்களாம் வாழ்த்துறது ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இந்த சுதியை பற்றி சொன்னார், அதுக்கு காரணம் வந்து அவர் தான் சார். அது கல்பிரிட் அவர் தான். ஏன்னா ஐயனை தேடி பாகம் 1ல் பார்ட் 1ல் எனக்கு ஒரு அரைக்கட்டு கம்மியாக போயிடுது. நான் கூட சொன்னேன் வசந்துட்டேன், ஆனால் கொஞ்சம் ஏற்றினா நல்லா இருக்கணும். கூட ஒன்றுத்த இருக்கார் தேவான்னு, வசந்தியாவது சமாதானப்படுத்திடலாம், இந்த தேவாவை சமாதானப்படுத்த முடியாது. இல்லைண்ணா இதுலேயே பாடலண்ணா, அது மேல் பஞ்சமம் போகிறதுன்னா பாடலண்ணா. உடனே வசந்த் சொன்னார், அவர் சொன்னார் ரொம்ப கரெக்டாக, இந்த வசந்த் யாருக்கு என்ன கொடுக்குறது, பொன்னாடை கொடுக்குறது அது அடுத்த விஷயம், யாருக்கு எந்த மியூசிஷியன்ஸுக்கு என்ன வேலை கொடுத்தா செய்வான்னு ஒன்று அதுதான் ஒரு மியூசிக் டைரக்டரோட இது.